ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக்கு வீட்டில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெறும் குக்கர் இருந்தாவே போதும், ஈஸியாக சிம்பிளாக பண்ணிக்கலாம். இந்த கேக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ப்ளஃபியாக இருக்கும். புதுசாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பயந்துக்க வேண்டியது அவசியமே கிடையாது. பிகினர்ஸ் ஹோம் பேக்கிங் பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த பேஸ் வச்சு நீங்கள் ட்ரஃபிள் கேக்கு, அதே மாதிரி சாக்லேட் கேக்கு, அதே மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு எது வேணுன்னா பண்ணிக்கலாம். என்னென்ன பொருள் எந்தெந்த அளவுக்கு எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு இந்த கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 250 கிராம்ஸ் ஸ்பாஞ்ச் கேக் பண்ண போகிறேன். அதுக்கு பொருள் பார்க்கலாம். இது வந்து 1/2 கப்பு அண்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1/2 அண்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடரு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு நல்லா சல்லிச்சுக்கோங்க. உருண்டை இல்லாமல் சல்லிச்சுக்கோங்க. ஏன்னா கோகோ பவுடர் அங்கங்கே உருண்டையாக இருக்கும். அதனால தான் நீங்கள் நல்லா சல்லிச்சுக்கணும். இந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு 1/4 கிலோக்கு 2 முட்டை எடுக்கணும். ஏன்னா இது வந்து இந்த பேஸ் வச்சு நம்ம 1/2 கிலோ கேக் தான் ரெடி பண்ண போகிறோம். இது பேஸ் வந்து 1/4 கிலோ தான் தயாரிக்க போகிறோம். 2 முட்டை வந்து 1ல் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் வந்து ப்ரெஸ்டீஜ் ஹேண்ட் பீட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி குக்கர் வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து குக்கரில் வந்து ஒரு பிளேட் வச்சு அதில் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த முட்டை வந்து எப்படி பீட் பண்ணுறதுன்னா, ஹாஃப் ஒயிட் கலருக்கு வர வரை நம்ம நல்லா பீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதில் வேணுன்னா நீங்கள் சாக்லேட் எசன்ஸும் சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம கோகோ பவுடர் சேர்த்ததுனால நான் இப்போ எசன்ஸ் எதுவுமே சேர்த்தலை. அதே மாதிரி நம்ம மைதா எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரை பொடி பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. நல்லா ஊற்றிட்டு 1ல் வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஊற்றுறதுக்கப்புறமா ரொம்ப பீட் பண்ணிடாதுங்க. அதுக்கப்புறமா நம்ம சல்லிச்சு வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சிங் ப்ராசஸ் வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் பண்ணணும். நான் இங்கே சிங்கிள் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த கேக் பவுல் வந்து கேக்கு பண்ணுற டின் வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த பேஸ் இந்த மிக்ஸ் பண்ண மாவு வந்து அதில் கொட்டிடணும். பாருங்கள், இப்படி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் கேக்கோட மாவு வந்து மிக்ஸ் பண்ணணும். ஆப்போசிட்டில் பண்ணிங்கன்னா கேக் வந்து ஸ்பாயில் ஆயிரும். பாருங்கள், இது வந்து மாற்றிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்குது. இது வந்து நம்ம கேக்கோட அந்த டின் வந்து கீழே ஒரு டேப்பிங் பண்ணணும். அந்த டேப்பைனா கீழே வச்சு ஒரு தட்டணும். தட்டுறதுக்கப்புறமா அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் வந்து போயிடும். இல்லை ஒரு ஸ்டிக்காவது வச்சு ஒரு சின்ன டூத்பிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கீழே அடியில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் வந்து போய் நீட்டாக கேக் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். பாருங்கள், குக்கர் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டோம். இதில் வந்து நான் ஒரு உள்ளே வந்து ஒரு தட்டை மட்டும் வச்சுட்டு மூடி வச்சுட்டேன். இந்த கேஸ் கட்டு அதே மாதிரி விசில் எதுவுமே போடாமல் ஒரு 35 to 40 மினிட்ஸ் வந்து இந்த கேக் வந்து நல்லா குக் பண்ணிக்கணும். அதுவரை நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், 35 to 40 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். அது குத்தும்போது டூத்பிக் வச்சு குத்தும்போது உங்கள் கைக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் டிமோல்ட் பண்ணிக்கணும். டிமோல்ட் பண்ணதுன்னா கேக் வெளியே எடுத்துடணும். இல்லைன்னா கீழே அடியில் வந்து ஒரு ஈரப்பகுதி வந்துடும். இந்த ஈரப்பகுதி வந்துச்சுன்னா கேக் வந்து கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டேஸ்ட்டு மாறிடும். ஸோ அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த கேக் நீங்களும் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி